வணக்கம். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர், ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. வாழ்க வளமுடன், வாழ்க மகிழ்வுடன். ஸோ இது ஒரு தேர்வர் எங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இது கண்டிப்பாக இது ஒரு நல்ல நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க, சரிங்களா? ஸோ அதாவது ஒன் ஸ்மால் ரெக்வஸ்ட் டு விமன் கேண்டிடேட்ஸ் சார். சம் விமன் ஆர் வேரிங் வெரி லவுட். ஆமாம், அதாவது இந்த கொலுசு இருக்குது தெரியுங்களா? சில பேர் நல்ல சத்தம் வரக்கூடிய கொலுசுகளை, நிறைய குண்டுமணிகள் சுற்றி இருக்கக்கூடிய கொலுசுகளை போட்டிருப்பாங்க. அந்த ஹாலில் நிறைய பெண்கள் இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் அந்த பெண்கள் காலை அசைக்கும் போது அது நிறைய பெண்கள் இருக்கிறதுனால தொடர்ச்சியாக அந்த சவுண்டு கொஞ்சம் நம்மளை கான்சன்ட்ரேஷனை சிதைக்கும் என்பதில் கொஞ்சம் கூட மாற்றுக்கிறது இல்லை. ஸோ இது ஒரு சாதாரண விஷயம் போல தெரியும், சில பேருக்கு இது ஒரு சிரிக்கிற சம்பவம் போல தெரியும். ஆனால் நீங்கள் அதை அங்கே ஃபீல் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்காது. சில பேருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அவங்க கான்சன்ட்ரேஷன் சிதைக்கக்கூடியது. ஸோ அதனால தான் நீட் போன்ற தேர்வுகளுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொலுசெல்லாம் அங்கே வச்சுக்கிட்டே கூடாது, மோதிரமே போட்டு போகக்கூடாது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இங்கேயும் கொலுசு அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் இருக்க வேணும். அந்த ஹாலில் இருக்கும்போது மட்டும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நன்றாக இருக்கும். ஏன்னா ஒரு தேர்வர்கள் இதனால் பாதிக்கப்படக்கூடாதுல்ல. ஸோ நம்மளால் மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடாது, சரிங்களா? எல்லா இடத்துல இதுதான் ரைட் டு ஃப்ரீடத்தோட முக்கியமான எசன்ஸே இதுதான். நன்றி.